ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளோட சேனல் மினி சோட்டி ஃபேமிலி. நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீ டைமாக இருக்கும்பொழுது பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எங்கே இருக்கீங்க? எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன்ல, வாங்க வாங்க. நான் எங்கள் அம்மாவோட வெளியில் போயிருந்தேன்னா அப்போ வெரைட்டியாக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ் சாக்லேட் தான். ஆனால் அது இருக்கிற பொருள் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல, எல்லாருக்குமே தான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி நீங்கள் எல்லாருமே கப்பலோ ஏரோப்ளேனோ வாங்கினா எனக்கும் சேர்த்து கொடுக்குறீங்க விளாட்றதுக்கு, அதனால நான் உங்கள் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் நம்ம ஷேர் பண்ணி அதை சாப்பிட்லாம், ஓகேவா? என்னென்ன இருக்குன்னு இப்போவே காமிச்சிடலாமா, இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டுமா? சோட்டு, ஜாய் வரட்டுமா? நான் சும்மா எல்லாத்தையும் வெளியில் மட்டும் கவர்லேருந்து எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஹர்ஷா, இது சூப்பராக இருக்குப்பா. இது என்ன ஹேண்ட்பேக்கா? ஏரோப்ளைன் வேறு, அது என்ன ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது? எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் பால் இந்த மாதிரி பாட்டிலில் தான் கொண்டு வந்து தருவாங்க, பசும்பால், அதை போலவே இருக்குது. அப்புறம் இது என்னது? அது என்னது, குட்டி வாழ்க்கலாக்கா? இந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக இருக்குப்பா. நான் பார்த்ததில்ல. எந்த கடையில் வாங்கணும்னு சொல்லு, நானும் அந்த கடையில் போய் இன்னும் நிறையா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு இந்த பொருள்லாம் தூக்கி போட வேண்டாம், அதிலே வச்சு நம்ம விளாடலாம். இல்லை, நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கும்போதே? நான் வச்சிருக்கேனே பெரிய ஏரோப்ளைன் மாதிரி, அந்த மாதிரி சின்ன சைஸா இது? பாரு, இதுல இருந்து சாக்லேட் கூட இருக்கு. அதுக்குள்ளதான் வீலுக்குள்ள சாக்லேட் இருக்கு. அதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். இதை நான் எடுத்துக்கிட்டுமா ஹர்ஷா? சோட்டு, இதை நான் எடுத்துக்கிட்டுமா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல உள்ள சாக்லேட்லாம் சாப்பிட்றலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. செம்மையா இருக்குப்பா. இது எனக்கு தான் அழகா இருக்கு. ஒரு சேரை கொண்டு போடுங்க. இந்த சேர்ல இந்த ஹெலிகாப்டர், மினி ஹெலிகாப்டரா, சாரி மினி ஏரோப்ளைனா, மினி ஏரோப்ளைனை வச்சுக்கிட்டு நான் பத்திரமா இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். நடக்கட்டும், எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண. ரெண்டுமே ஒன்று தானோ? சரி, ஓகே. எங்க ஒன்று போவோம். ஹேண்ட்பேக்கை கையில் மாட்டிக்கிட்டு நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. ஜாய், உனக்கு ஏரோப்ளேன், எனக்கு ஹேண்ட்பேக். மிச்சம் ரெண்டு இருக்கு, அது சோட்டு எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டீங்க, ஜாய் அந்த ஏரோப்ளைனை எடுத்துக்கிட்டா, நான் வால்கிளாக்கில் எதுவும் கேண்டீஸ் இல்லையா ஹர்ஷா? நானும் ஏதோ சத்தம் வருதான்னு பார்க்குறேன். இது ஓப்பனிங் வித்தே இல்லையே, எந்த பக்கமுமே ஓப்பன் பண்ண முடியாது போல இருக்கே. ஓ, இது வால்கிளாக் மட்டுமா? சரி, நான் வீட்டுக்கு மேலே அப்படியே தூக்கி வச்சிடுறேன். இந்த வால்கிளாக் அழகாக இருக்குல்ல? நம்ம விளையாடும்போது அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. எனக்கு சாக்லேட் இல்லையா? இதோ இருக்குது. இதை நான் சொன்னேன்ல, பசும்பாலெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் தான் முன்னாடி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாட்டிலாக இருக்குது. அதிலே ரொம்ப குட்டி பாட்டிலாக இருக்குது. இதுக்குள்ளே உள்ளதும் சூப்பராக இருக்கே, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. செம சூப்பராக இருக்குல்ல ஹர்ஷா? நமக்கு கடைசியில் கிடைச்சது இதுதான் போல் இருக்குது. வா, இதை நம்ம சாப்பிட்லாம். நல்லா இருக்கும்ல? இந்த சாக்லேட்டும் சூப்பராக இருக்கு சோட்டு, செம சூப்பராக இருக்கு. இதை நானும் நீயும் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஜாய்கிட்ட இந்த ஏரோப்ளேனை கொஞ்சம் ஓசியில் எடுத்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதை வீலை பிச்சுட்டு, ஜாய் உனக்கும் தரேன், நான் கொஞ்சம் மட்டும் பிச்சுட்டு கொஞ்சோண்டு சாக்லேட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஐயோ, இதை நான் பிரிக்கவே முடியல, கஷ்டமாக உள்ளதே. ஓ மை காட், சிச்சோ, கீழே குட்டி போச்சு. ஐ எம் சோ சாரி. ஜாய், கொஞ்சம் எடுத்தாச்சு. ஓகே, இதை திரும்ப வாங்கிட்டே கொடுத்துட்றேன். பப்பிராணி, என்ன சைலண்டாக உட்காந்துருக்க? ஓ, ஒரு பக்கம் நீ உன் ஹேண்ட்பேக்கில் உள்ள சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கியா? நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அவங்க என்ஜாய் பண்ணுறது இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிரித்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி அப்படியே தட்டில் வச்சு சாப்பாடு பரிமாறி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோமா? கிச்சன் செட்டு மாதிரி. எனக்கு கிச்சன் செட்டு தான்ப்பா பிடிக்கும், அதனால் எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாரி, உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ ஜாலியாக ஒன்றா ஒற்றுமையாக விளாட்றோம். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்வீட்டு,
ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கா, இதுவும் ஒரு ஸ்வீட் தான். உள்ள மிட்டாய் தான் இருக்கு. சோட்டு கையில வச்சிருக்கிறதுலயும் மிட்டாய் தான் இருக்கு. நான் வச்சிருக்கிறதும் அப்பப்போ கீழே விழுந்துட்டேனே, ஓகே, சில பல அடிகள் விழத்தான் செய்யும், அதெல்லாம் தொடச்சுக்கணும். நான் வச்சிருக்கிறதும் ஸ்வீட்டு தான், உள்ள மிட்டாய் தான் இருக்கு. பார்த்தீங்களா வீலு, நான் மட்டும் இருக்கிறதுல பெரிய ஐட்டம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜாய்னா சும்மாவா, சூப்பர்ல. இந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணா இருக்கணும். எப்பவும் எல்லாரு கூடவும் சண்டை போடாம இருங்க. நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண